ஜேர்னி ஒரு பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த ஜேர்னி. லாஸ்ட் 20 இயர்ஸில் வந்து அவர் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கைட் பண்ணி சினிமாவிலையும் டெலிவிஷன்லேயும் அவங்கள என்கரேஜ் பண்ணி பல பேரை உருவாக்கி இருக்கிற ஒரு பெரிய டேலண்ட்டு. அண்ட் ஒரு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவ்வளவு யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணி மோல்டு பண்ணி ஒரு பெரிய இடத்துல வச்சு ஒரு எக்ஸெப்ஷனல் டேலண்ட். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. மாபெரும் ஒரு கலைஞனை ஒரு குழந்தை. அவர் வந்து 20 நாளைக்கு முன்னாடி தான் என்னோட கொஞ்சம் கொலையாடி நல்ல ஒரு தம்பியா அண்ணன் கட்டி பிடிச்சி அந்த நடிக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு பாசமான ஒரு தமிழன், நம்மளோட ஒரு கலைஞன், ஒரு தமிழன். ரொம்ப எனக்கு பேரிழப்பாக இருக்கு. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியல. பட் அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கடுமையான அர்ப்பணிப்பு, ஒரு மக்களை மகிழ்விக்க பாடுபட்டார் என்னோடு சேர்ந்து. இனிமேல் நடிகர்கள் தங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். நல்ல ஒரு கலைஞரை இழக்கும்போது பல கோடி மக்களுடைய புன்னகை ஒரு சிரிப்பாக இருக்கட்டும், புன்னகையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சக நடிகர்களுடைய அவருடைய இன்வால்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் இழந்து இந்த நேரத்தில் ரசிகர்கள், பொதுமக்கள், அவருடைய குடும்பத்தார், அந்த பொண்ணு இந்திரஜா எல்லாம் ரொம்ப பாசமான குடும்பம். எதாக இருக்கட்டும், மக்களை மகிழ்விக்கிற ஒரு குடும்பம் இழந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகமே பொதுவாக திரையுலகம் மட்டும் இல்லாமல் நான் திருப்பூரில் இருக்கும்போது மிமிக்ரி பண்ணுவார். நான் அப்போ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன், மாபெரும் மக்களின் உள்ளத்தில் இடம் பிடிச்ச மனிதன் இன்னைக்கு இல்லை. ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடையும், அவருடைய எண்ணங்கள் பிரதிகள் எல்லாம் பிரதிபலிக்கும். அந்த குடும்பத்துக்கு பெரிய அனுதாபத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக போகிற வயசு கிடையாது. சில மாதம் முன்னாடி தான் ஒரு சின்ன திரை விழாவில் அவரோட இவ்வளோ சிரித்து பேசிகிட்டு இருந்தேன். முதல் தடவை நான் வந்துட்டு ரோபோ சங்கரை நான் சந்திக்கும் போது புலி செட்டில் சந்தித்தோம். எங்கள் 2 பேருக்கும் அந்த ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் வந்தது. அதை பற்றி நேற்றுக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்படி நியூஸ் வந்தது. ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தில் எனக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அவங்கள எல்லாருமே இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சங்கரனா எப்போவுமே அட்டகாசமான ஒரு கமெடியன், ஒரு பர்ஃபார்மர். எப்போவுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. பெண்களும் நல்லா வரணும், காமெடி ஸ்பேஸில் பெண்கள் நிறையா வரணும். புலி சினிமா பண்ணும்போது கூட அவ்வளோ சொன்னார், இந்த டைலாக் வந்துட்டு இப்படி பேசு இன்னும் நல்லாயிருக்கும், அந்த டைலாக் வந்துட்டு நீ இப்படி திருப்பி பேசு இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய டிப்ஸ்லாம் தந்தார். ரெஸ்ட் இன் பீஸ் சங்கர். இனிய நண்பர் ரோபோ சங்கரின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மீளா துயரத்திலிருந்து அதை தாங்கி மீண்டு வரும் சக்தியை அவரது குடும்பத்தினருக்கு அளிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். கடவுளுக்கு நம்மலாம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும்னு ஒரு அபிப்பிராயம். எல்லாம் இப்படி சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இருங்கன்னு சொல்லிட்டு சமீப காலமாக சின்ன கலைவாணர் விவேக்கில் ஆரம்பித்து மனோபாலா, மதன்பாபு, பலர் நல்ல சிரிக்க வைக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு கிரேசி மோகனையும் கூப்பிட்டு போயிட்டார். அந்த லிஸ்ட்டில் கடைசியாக அவர் சேர்த்தது ரோபோ சங்கர்.
46 வயது என்பது இதுக்கு பிறகுதான் அவருடைய கெரியரே தூக்கி இருக்க வேண்டியது. அவன் தூக்கிட்டான். என்ன சொல்றது, நல்ல மனிதர், ஒரு ஹாஸ்ய உணர்வு உள்ளவர். அவர் ஒரு 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 ப்ரோக்ராமில் கே பாலச்சந்தர் சாரை பற்றி ஒரு வாழ்த்து ப்ரோக்ராமில் அவர் சொல்லிட்டு இருந்தார், சிரிக்கிறான், நல்லா சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகமாக இருக்கிறவன் பக்கத்தில் தான் போய் உட்காரணும், அப்போ தான் நமக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு மிக சிறந்த கலைஞர். கமல் சார் மிமிக்ரி பண்ணுவாங்க, இவர் ஒருத்தர் தான் முதல்ல ஏர்லி கமல் சார், அந்த சகலகலா வல்லவனில் இருந்த கமல் சாரோட வாய்ஸை அப்படியே பண்ணவர். கமல் சார்னா உயிர். எல்லாம் வல்ல இறைவனை மறுபடியும் கேட்கிறேன், போதும் ஐயா, இந்த கொடுமை போதும். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாரு போடுறது. அதனால தான் ஃபுல்லாக காமெடி நடிகர்களாக பார்த்து வர வச்சுட்டு இருக்கிறாரு. நாங்கள் எவ்வளோ துயரத்தை தான் நாங்கள் வந்து நம்ம அண்ணன் மயில்சாமண்ணா இருக்கட்டும், விவேக் சாராக இருக்கட்டும், ஏதோ ரோபான், எல்லாமே நாங்கள் எல்லாம் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. நான் சினிமாவில் எல்லாம் கஷ்டப்பட்டு காலத்தில் ஓடிட்டு இருக்கிறப்ப முதல்ல எங்களை எல்லாம் மேடையில எல்லாம் ஏற்றி அழகு பார்த்த மனுஷன். வா கொட்டாச்சு, இது ஒரு வேறு மாதிரி இருக்கும், இங்கே வந்து ஒன்று பண்ண அப்படின்னு போட்டு மேடையில் எப்படி பண்ணணும். கமல் சார் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு பாசம். தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 2-3 மணிக்கு அவரை எழுப்பி, கமல் சாரோட படம், இந்த படம் எப்போ மாம்சம் இந்த படம் வந்துச்சு அப்படின்னா 1982 எத்தனாம் தேதி இந்த மாதம்னு சொல்லக்கூடிய ஒரு அவ்வளோ மெமரி, அவ்வளோ அவர் மேலே வச்சிருந்த பாசம். காமெடி நடிகர்கள் எத்தனையோ பேர் அடுத்த கட்டங்கள் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியே நின்றவர் ரோபோ சங்கர்னா. இப்படி தான் நம்ம டேலண்ட்டை வளர்த்திக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரணும். அவர் ஒரு அடையாளமாக நிற்கிற ஒரு மனுஷன், அவ்வளோ டேலண்ட். ஒரு மேடையில் எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சு அந்த சட்டை பந்தரெல்லாம் கட்டிட்டு போனாலும் ரோபோ அங்கே வர முடியாது. ஏன்னா அவர் மேலே ஃபுல்லாக அலுமினிய பெயிண்ட். ஒரு அழகாக கொட்டாங்குச்சி குடிங்கள் கூட அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி தொட்டு ஃபுல்லாக ஒரு ராலிகள் ஒரு மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து கழுவி ஒரு 3-4 மணிக்கு ப்ரோக்ராமை முடிச்சு போட்டு கிளம்புறாங்க. அவ்வளோ சீரியஸ்னஸ், அவ்வளோ சீரியஸாக இருக்குது. இருக்கிற இடத்த ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ரோபானா வந்து இருக்கிறாருன்னு அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அவ்வளோ இதை வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த செகண்டை கூட நாங்கள் யாருனாலையும் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல, இப்படி நடந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா இடையில எல்லாம் வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அது இதெல்லாம் ஆன உடனே தேடி வர்றப்போ வந்து பாடுறா அதுதான் ரோபோ அண்ணன் எப்படி வந்துட்டாரு பார்த்தியா அப்படின்ட்டு எல்லாரையும் மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு மனுஷனாக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. அவர் ஆன்மா வந்து கண்டிப்பாக சாமி அடையணும். அவருக்கு குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற கமல் சார் எல்லாம் வந்துட்டு போனாங்க. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா கண்டிப்பாக சாமி அடையணும் வேண்டி. ஓகே.